நிறைய பசங்களோட ட்ரீம் கார்ல இதுவும் ஒண்ணு. மஹேந்திரா ஜீப்போட டிஎன்ஏல இருந்து வந்ததுதான் இந்த தார் ராக்ஸ். வழக்கமா மஹேந்திரா அவங்களோட காருக்கு பொலிரோ, ஸ்கார்பியோ, ஜைலோ, குவாண்டோ, வெரிட்டோ, மொராசோ, 300, 700 ஓல முடிகிற மாதிரி தான் பேர் வைப்பாங்க. அதை பிரேக் பண்ணி இதுக்கு ஏன் தார் ராக்ஸ்ன்ற பேர் வச்சாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா தார்ன்ற நேம் தார் டெசர்ட் இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்தது தான். அதை மீன் பண்ற மாதிரி அந்த கார்ல கேமலோட என்கிரேவிங் அங்கங்க பண்ணிருப்பாங்க. சரி, எதுக்கு தார்ன்ற நேம்னா ஐகானிக் 4x4 இருக்கணும் அண்ட் ரக்கடாவும் இருக்கணும் தான். அப்படி ரக்கடா இருக்க தாரை இதுக்கு முன்னாடி 3 டோர்ல நம்ம நிறைய பார்த்திருப்போம். இப்ப வரைக்கும் இந்தியன் பிராண்ட்ல ஒரு பெஸ்ட் 4x4 கார்னா அது தார் தான். சரி, தாருக்கு இது ஓகே. ராக்ஸ்னா ராக் மாதிரி சாலிடா இருக்கும் அண்ட் ராக் ஸ்டாரோட பர்சனாலிட்டியை மீன் பண்ணுமா இந்த ராக்ஸ்ன்றது. அண்ட் இன்னொரு எக்ஸ் இருக்குல்ல, அது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் பெர்ஃபார்மன்ஸை மீன் பண்ணுது. சோ இதுதான் தார் ராக்ஸ்ன்ற நேமுக்கு இருக்கிற மீனிங். சோ இந்த தார் ராக்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் தார் ராக்ஸ்ல AX7L இருக்குதுல டாப் வேரியன்ட் இதுதான். ADAS, வென்டிலேட்டட் சீட்ஸ், 360 டிகிரி கேமரா, பேனோராமிக் சன்ரூஃப்னு எல்லா ஃபீச்சர்ஸும் இதுல இருக்கும். சோ இந்த வண்டி 4x4 டீசல் ஆட்டோமேட்டிக். அண்ட் இதுல வேரியன்ட்ஸ்னு பார்த்தோம்னா MX1, MX3, AX3L, MX5, AX5L and AX7L அண்ட் ஸ்டார் எடிஷன் இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டார் எடிஷன் வேற ஒண்ணும் இல்லங்க, டாப் வேரியன்ட்டுக்கும் மிட் வேரியன்ட் நடுவுல ஒரு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுல ADAS இருக்காது, 4 வீல் டிரைவ் இருக்காது, மத்தபடி எல்லா பிரீமியம் ஃபீச்சர்ஸும் உள்ள லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து என்னது, எனக்கு தாரு தான் வேணும், ஆனா நான் ஆஃப் ரோட்லாம் பெருசா எடுத்துட்டு போக மாட்டேன், சும்மா சிட்டிக்குள்ள தான் ஓட்டுவேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேரியன்ட் வந்து சூட் ஆகும். புதுசா ஒரு கலர் வேணும், எல்லோ கலர். எல்லோ கலர் ஒன்று லான்ச் பண்ணிருக்கேன். எல்லோ கலர்லாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல. சரி, இப்ப அதை விடுவோம், இதுக்கு வருவோம். வாங்க போலாம். சோ டிசைன் ப்ரோ என்ன ப்ரோ, நம்ம வந்து காலங்காலமா பார்த்த டிசைன் தான் ப்ரோ. சின்ன குழந்தைய கூப்பிட்டு கூட என்ன அப்படின்னு கேட்டா இது வந்து தார் அப்படின்னு சொல்லிரும். இது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கனால தார் ராக்ஸ். என்ன தார்ல 3 டோர் வரும், இதுல வந்து 5 டோர் வரும். சோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் தார் இது தார் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி. வீல் பேஸ் வந்து அதிகமா இருக்கும். இதுல அதிகமா இருக்கும் ப்ரோ. கிரில் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த ஃப்ரண்ட்ல இருந்து பாக்குறப்ப எப்படி தெரியுது? இந்த அது மேல கட் பண்ணிட்டு இதை மட்டும் பார்த்தோம்னா அந்த ஜீப் ராங்லர் மாதிரியே இருக்கு. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இதுல வந்து 7 வரும் ப்ரோ. இந்த 1 2 3 4 இதுல வந்து 6 இருக்கா, அதுல வந்து 7 இருக்கும். மத்தபடி ஃப்ரண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஜீப் ராங்லர் மாதிரியே. சைடுல இருந்து பாக்குறப்ப எப்படி இருக்கு? சைடுல இருந்து பாக்குறப்ப தாரே கொஞ்சம் வந்து ஒரு 6 அடிக்கு வளர்ந்த அப்படி இருப்பேன். பொலிரோ லாஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு கட் பண்ணிருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம வந்து ஸ்கொயர் ஷேப்லயே அந்த விண்டோ கிளாஸ் இருந்துச்சுன்னா பொலிரோ தான். கரெக்ட். பட் ஆனா ஓவராலா ஃப்ரண்ட் சைடு எங்கிட்டு பார்த்தாலும் வந்து ஓகே, இது வந்து தார் வண்டிடா, இது ஒரு மஹேந்திரா வண்டி, தார்ன்றத தாண்டி மஹேந்திரா வண்டி அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு. அப்படி பார்த்து பழகிட்டு அந்த வண்டியை நிறைய. குட்டியா இருந்தா ஜிம்னி. ஆமா, அதுவே கொஞ்சம் மஸ்குலரா இருந்துச்சுன்னா, நல்ல மஸ்குலரா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபோர்ஸ். ரெண்டுக்கு நடுவுல வந்து நல்லா ஒரு லீன் ஃபிட்டா ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இவன். சோ தாரை கம்பேர் பண்றப்ப 440 mm லென்த்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 50 mm வித்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஹைட் பாத்தீங்கன்னா 68 mm வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 400 mm வந்து கூடியிருக்கான் ப்ரோ. சோ எல்லாமே அந்த சேஞ்சஸ் வந்து இன்டீரியர்ல வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சோ ஹைட்டுமே உட்கார்ந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு விசிபிலிட்டி தெரியுது ப்ரோ. ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்மே அவங்களுமே சொன்னாங்க, ப்ரோ எங்களுக்கு நல்லா தெரியுது ப்ரோ, ரோடு வரைக்கும் நல்லா டீடைலா தெரியுது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வண்டியுமே லுக் வைஸ் பாக்குறப்ப ரோட் பிரசன்ஸ்ல தாரை விட கொஞ்சம் பெரிய வண்டி வர்ற மாதிரி ஒரு ஃபீலையும் கொடுக்குது. அது போக ஆல் லைட்டிங் செட்டப்ஸும் LED தான். ஃப்ரண்ட் ரியர் அப்படின்னு சொல்லி எங்க நீங்க லைட் பார்த்தாலுமே LED தான். அண்ட் டயர் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா 255/60 or 19 inch வீல் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஆஃப் ரோட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ரக்கடான ஒரு டயருங்க. சோ கிரவுண்ட் கிளியரன்ஸ்மே 226 mm தான், சேம் தார்ல இருந்துச்சுல அதே தான். சோ நீங்க எங்கனாலும் ஏத்தலாம் இறக்கலாம், கொண்டு போய் கவுத்தாம இருந்தா மட்டும் சரி. அண்ட் ஹேண்டில் பார் பாத்தீங்களா ப்ரோ, பின்னாடி ரியர்ல அதான் இப்படி ஸ்ட்ரைட்டா வைக்காம ஹேட்ச் பேக்ல இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. இந்த ஹிடன் டைப்ல வந்து வச்சிருக்காங்க. டோரை ஓபன் பண்றப்ப க்ளோஸ் பண்றப்ப ஒரு மாதிரி அந்த ஹிஞ்ச் சவுண்ட் வந்து கேக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஆனா அது போக சேசிஸ் பாத்தீங்க அப்படின்னா M கிளைட் பிளாட்ஃபார்ம்ல வந்து சேசிஸ் பண்ணிருக்காங்களா, நல்லா ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல். அது பண்ணணும்ல, வண்டி அப்படி வண்டியில. சோ என்னதான் காரை வந்து நல்லா ரிஜிடா பில்ட் பண்ணாலும் உள்ள சேஃப்டிக்கு அந்த குறையுமே வைக்கல. 9 ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த வண்டி வாங்கியிருக்கு. காரும் கருப்பு, வெயிலும் உச்சி வெயில், போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் கருப்பா. எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? காரும் கருப்பு, நானும் கருப்பு, கருப்பு கருப்பு கருப்பு. சோ இன்ஜின் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன்ஸ்ல வரும். 2 லிட்டர் M ஸ்டாலியன் TGDA, அது வந்து பெட்ரோல் வேரியன்ட் ப்ரோ.
ப்ரோ. அது போக இன்னொன்று வந்து 2.2 லிட்டர்ல எம்காக்ல டீசல் இன்ஜின் வந்து வரும். இந்த இன்ஜின் வந்து நம்ம வந்து புதுசெல்லாம் கிடையாது, பாரம்பரியமா இவங்களோட வண்டியில வந்து வர்ற ஒரு இன்ஜின் தான். தார்லயே அதான் இருந்துச்சு, ஸ்கார்பியோன்லயே அதான் இருந்துச்சு, 700 7XO எல்லாத்துலயுமே அந்த இன்ஜின் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்ஜின் தான் இங்கே இருக்கும். அதாவது வண்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டியூனிங் மட்டும் மாத்தி பண்ணிருப்பாங்க. ஸோ இது டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம்னா 6 ஸ்பீட் மேனுவல்லே வரும், 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்லேயே வரும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இதோட பவர் பார்த்தீங்கன்னா 172 ஹார்ஸ் பவர் வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 400 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் டேங்க் கெபாசிட்டி பார்த்தோம்னா 57 லிட்டர். சரி, வெயில் ரொம்ப அடிக்குது, உள்ள போய் இன்டீரியர் பார்த்துருவோம். என்ன வெயில்டா, குளிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்கு. என்னாச்சு ப்ரோ, சுடுதா? இது ரெண்டுக்கு நடுவில் சிக்கிடுச்சு. லாரியில ரெட்டை டயர் இருக்கும்ல, அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. ப்ரோ, கார் ராக்ஸ் இன்டீரியர் எப்படி இருக்கு? நல்லா, எனக்கு நார்மலாவே கார் வந்து ஹைட்டா மேல இருந்து பாக்குற மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த இதை விட எனக்கு இங்க உட்காந்து பார்க்கும்போது ரோட்ல வந்து நம்ம தான் ஹைட், நான் தாண்டா ஊரோட டாப்ல இருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. ஸோ இன்டீரியருமே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆஃப் ரோடு, ஒரு ரகட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி இல்லாம நல்லா வந்து ஃபீச்சர்ஸ்லாம் லோட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது ப்ரோ பாக்குறப்ப. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 10.26 இன்ச்ல வந்து இன்ஃபோடைன்மென்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, 360 டிகிரி கேமரா இருக்கும். ஓகே, சூப்பர். ஆனா 360 கேமரா இருக்கு, ஆனா அது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்க மாதிரி தெரியலையே ப்ரோ. முக்கியமா அதுல நல்ல விஷயம் என்னன்னா எல்லாத்துக்குமே பிசிக்கல் பட்டன் கொடுத்துறாங்க ப்ரோ, நல்ல விஷயம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி வண்டிகளுக்கு இப்படி கொடுத்தாதான் கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா 2 சீட்டுமே வென்டிலேட்டட் ஆஃப் ரோட் வண்டியில நல்லா குளு இருக்கு ப்ரோ. இதுல மத்ததை கம்பேர் பண்றப்ப போட்டோனே டக்குன்னு அந்த ஒரு கூலிங் வந்து வர மாதிரி ஒரு பின்னாடியும் கொடுத்துருக்கலாம். அது இருக்கு. என்ன எனக்கு ஒண்ணுனா உள்ள ஏறணும் இந்த ஒயிட் கலர் வந்து பிரீமியமா தெரியுது. பட் ஒரு ஆஃப் ரோடு வண்டிக்கு ஒயிட் கலர் கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த அளவு இதா கொண்டு போனாதானே ப்ரோ. அது சில பேர் தான் வந்து ஆஃப் ரோடுக்குன்னு எடுக்கறாங்க. இப்போ வந்து இன்டீரியர் வேற கலர் வந்துருச்சு நினைக்கிறேன். ஆப்ஷன் இப்போ வந்து பிளாக்லயுமே வந்துருச்சு, அண்ட் பிரவுன்லயுமே வந்து. அது நிறைய பேர் கன்சர்னா சொன்னனால மஹேந்திரா வந்து அந்த கொஞ்சம் மாத்தி இது பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இதை யோசிச்சிருந்திருக்கலாம். பட் இங்க சன்ரூஃப்ல வந்து வெயில் இறங்குது ப்ரோ. ப்ரோ நான் மத்த வண்டியில பாத்திருக்கேன், ஆனா இந்த அளவு ஹீட் இறங்காது ப்ரோ. ஆல்ரெடி வண்டியே கருப்பு. இதுல எவ்வளவு எந்த அளவு அனல் தெரியுது பாருங்க கையை வச்சோனே. ஓனர் வந்து சொன்னாரு இது வந்து நல்ல ஸ்பேசியஸா இருக்கு, நீங்க ஒரு 2-3 பேர் நின்னா கூட கம்ஃபர்ட்டபிளா நிக்கலாம் அப்படினாரு. இந்த சீட்ல இருந்து எந்திக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் ஆமா பின்னாடி இருந்து எந்திரிக்கிறாங்கன்னா எந்திரிச்சிடலாம். ஆனா நல்ல பெருசா தான் ப்ரோ இருக்கு. க்ளோஸ் தி சன்ரூஃப் தெரியுது, நீ மூடு. அப்புறம் ஃப்ரேம்லெஸ் மிரர் வந்து வந்துரும். இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட் எரியும்ல ஆட்டோமேட்டிக்கா, அந்த இது வேனிட்டி மிரர்ல அதுவும் அதுலயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ரியர் ஏசி வென்ட் வந்துருது. அது போக ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் வந்து இதுல இருக்கு. உண்மையாவே சூப்பரா இருக்கு ப்ரோ. இதுக்கு மேல என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சோ எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஆனா ஆல் டோர் பவர் விண்டோ வந்து கொடுத்துறாங்க. டிரைவருக்கு மட்டும் தான் ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் கிடையாது. அண்ட் ஸ்டியரிங் பாத்தீங்க அப்படின்னா டில்ட் மட்டும் ஆகும், டெலஸ்கோபிக்லாம் ஆக மாட்டேங்குது. சோ அது டெலஸ்கோபிக் தேவையில்ல. டெலஸ்கோப் தேவையில்ல, நம்ம நிலாவையா பார்க்க போறோம் டெலஸ்கோப். அண்ட் பாத்தீங்கன்னா லெதர் ரேட் தான் இந்த செக்மெண்ட்ல. ஆமா, டாப் அண்ட் இல்ல ப்ரோ, டாப் அண்ட்ல லெதர் ரேட். லெதர் ரேட் சீட் ஆல்சோவே நல்லா இருக்கு, நல்லா கம்ஃபர்ட்டபிளா இருக்கு உட்கார்ந்து போறதுக்கு. அதுவும் இல்லாம இதுல வந்து டிரைவருக்கு மட்டும் 6 வேல வந்து பவர் அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்திருக்காங்க. ஹைட் இத மட்டும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். இத மட்டும் ரிக்ளைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சேலஞ்ச், அந்த வாட்டர் கிணறா இத அந்த ஹோல்டர்ல வைங்க பாப்போம். ஃபுல்லா இருந்தா இது நார்மலா ஒரு 1 லிட்டர் பாட்டில் தானே, ரொம்ப டைட்டா இருக்கு வைக்கிறதுக்கு இது பண்றதுக்கும். ஏன் இதை எப்படி கொடுத்தாங்க ப்ரோ? அதான் தெரியல. இப்போ இதுக்கு சேர்ற மாதிரி வாட்டர் கேன் தேடி புடிச்சல வாங்கணும். அந்த வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பாதி காணாம போய் அது உள்ள போற மாதிரி இருக்கு. தண்ணி பாட்டில் வைக்க முடியல ப்ரோ இவ்வளவு பெரிய வண்டியில. அண்ட் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்து இங்க வந்துருது. சார்ஜிங் போர்ட்ஸ் ஃபுல்லாமே இங்க வந்துருது. 65 வாட் சார்ஜ் ப்ரோ. பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு half an hourலயே வந்து ஃபுல் சார்ஜ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கு. வண்டி என்னதான் நம்ம ஆகா ஓகோன்னு சொன்னாலும் நார்மல் ரோட்ல சின்ன ஒரு வேவ் இருந்தா கூட அந்த ஒரு குழுக்கள் வந்து உள்ள வந்து நல்லா தெரியுது. எனக்கு தெரிஞ்சலாம் ஒரு சென்னை, பெங்களூர் அப்படிலாம் போறோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நம்ம டயர்ட் ஆயிரும். பட் அதை புடிச்சு ஓட்டுறாங்க அப்படின்னா அதை லைக் பண்ணுவாங்க. பட் நார்மலா ஒருத்தவங்க கிரேஸ்ல ஆசைப்பட்டு வாங்கி உள்ள ஓட்டுனீங்க அப்படின்னா வந்துருவீங்க, என்னடா அந்த வண்டி இந்த அளவு இருக்கு அப்படின்னு. ஆனா அது போக இதுல வந்து லெவல் 2 ஆடாஸ் இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் அதுல இருக்க மாதிரி எமர்ஜென்சி பிரேக்கிங், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், லேன் அசிஸ்ட். இதுல வந்து இது கொடுக்கல ப்ரோ, அந்த இது பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர்லாம் என்னன்னு தெரியல, கொடுக்கல. லிமிட்டடா தான் இருக்கு. லிமிட்டடான ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இதுதான் கொடுத்திருக்காங்க. சரி ரைட். ஏன்னா ஆஃப் ரோட்ல எப்பவுமே நம்ம தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும், வண்டி வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண கூடாது. ஆஃப் ரோட்ல இல்ல எப்பயுமே. ஆமா. அதுவும் இல்லாம எனக்கு இந்த இடத்துல செருப்பு போட்டு இந்த வண்டியை ஓட்டுறப்ப ப்ரோ பிரேக் பெடலும் ஆக்சிலேட்டர் பெடலும் பக்கத்துல கொடுத்து இப்படி இருக்கும்போது இந்த செருப்பு சிக்குது ப்ரோ. இப்படி பிரேக் மிதிக்கிறதுக்கு வரும்போது இல்ல ப்ரோ, எல்லா பேர் நேரம் ஷூ போட முடியாது, அதுல இந்த செருப்பு தானே போட்டிருப்பாங்க. இது எத்தனை டார் ராக்ஸ் வச்சிருக்கவங்க வந்து ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக் வச்சிருக்கவங்க. சுண்டு விரலில் டிரைவிங், சுண்டு விரலில் பெரிய கார் ஓட்டுவது எப்படி? ஸ்டியரிங்
ரொம்ப லைட்டா இருக்கு ப்ரோ. ஸ்டீரிங் லைட்டா இருக்கு. ஐயப்பா அந்த குலுக்கலை பாருங்க. நார்மலாவே பாடி ரோல் ஆகுது ப்ரோ. அலுங்கி குலுங்கி. நார்மல் ரோடு தான் தலப்படந்து ஆடுது. சீக்கிரமே டயர்ட் ஆயிரும் போல லாங்லாம் போனோம்னா. அதுவும் இல்லாம எனக்கு ஏ பில்லர் வந்து பெருசா மறைக்கல ப்ரோ. ஆனா பி பில்லர் சைடுல ஏதாவது ஒரு இடத்த கிராஸ் பண்றோம், ஒரு இதை கிராஸ் பண்றோம்னா பெருசா இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி இந்த முன்னாடி பார்த்து இப்படி திரும்பி இது பண்ற மாதிரி தான் அது தோணுது. பட் நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்னஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. இந்த வண்டியில பெருசா இன்ஜின் நாய்ஸ் உள்ள கேட்கல. அந்த இது வந்து அந்த வின் நாய்ஸ், டயர் நாய்ஸ் வந்து ஒரு 70 above போறோம் அப்படின்னா கேக்குது. லைட்டா வந்து உள்ள அப்படியே வர ஆரம்பிக்குது. நம்ம க்ரூஸ் பண்ண அப்படியே அந்த சவுண்ட் உள்ள வந்து கேட்கும். பட் பாட்டெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுமே கேட்காது உங்களுக்கு. ஆமா. கேமரால எப்படி இருந்துச்சு ரம்பிள் ஸ்ட்ரிப்? ப்ரோ கேமரால ரம்பிள் ஸ்ட்ரிப்லாம் மதிக்கவே இல்ல. இதுல எப்படி போச்சு. இது வந்து நார்மல் ரோடே ரம்பிள் ஸ்ட்ரிப்ல போற மாதிரி இல்ல ப்ரோ. ஒரு சின்ன ஒரு இது வந்தாலே அப்படியே அந்த ஒரு அலப்பலம். கேமராவே எப்படி ஆடுது. பட் ஆனா வண்டி ஓட்டுறதுக்குலாம் வந்து ரோட் விசிபிலிட்டிலாம் சூப்பரா. அதெல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப உட்கார்ந்து வரதுக்கு ஜம்முன்னு இருக்கு ப்ரோ. நல்லா. இது வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டர் தான். பெருசா வந்து அந்த ஆனா எனக்கு எங்கேயுமே அந்த தெரியல. அந்த லாகுமே எங்கேயுமே ஃபீல் ஆகல ப்ரோ. ஒரு சில வண்டியில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம், சிஆர்லாம் டர்போ லாக்ன்றது இருக்கு, நல்லாவே இருக்கு. பட் இதுல வந்து பெருசா தெரியல. அந்த உருமுறை சத்தமும் நமக்கு பெருசா நம்மள கேட்கல. அந்த வண்டியில வந்து வண்டி வந்து திணற சவுண்ட், அந்த லாக் வந்து அப்படி நல்லா கேட்கும். என்னடா இப்படி சவுண்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. பட் அந்த லாக் இப்படி இருக்கு, இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுதா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இதுல அந்த மாதிரிலாம் இல்ல. இன்ஜின் வைஸ் உண்மையிலேயே மிரட்டிட்டாங்க ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இது வந்து ஒரு ப்ரூவன் இன்ஜின். மஹிந்திரா வந்து இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது அந்த தார் லான்ச் ஆகி தான் ப்ரோ வந்து மறுபடியும் தூக்கி விட்டது. ஆனா கான்பிடென்ட்டா ஓட்ட முடியுது ப்ரோ. ஓவர்டேக் இதெல்லாம் நல்லா எடுக்க முடியுது. நான் தாண்டா அப்படின்ற மாதிரி ஓட்டுற மாதிரி இருக்கு. கமாண்டிங்கா இருக்கு நல்லா. ஆனா இன்ஜின் நாய்ஸ் வந்து பெருசா இல்ல பாருங்க உள்ள. ப்ரோ மைலேஜ்னா 10 தான் ப்ரோ. 10 12. ஆனா இது நல்லா தருதுங்கறாங்க ப்ரோ மைலேஜ். என்னால அதான் நம்ப முடியல. இந்த ரியல் டைம்லலாம் எனக்கு 20 காட்டுது, 25 காட்டுது. பட் இதுல இவர் ஓட்டுன வரைக்குமே 10 12 தான் கொடுக்குதுங்கிறாரு. சோ நாங்க ஓட்டுன வரைக்குமே இந்த 7 தாண்டி நகரல. சார் நாங்க பெருசா ரேஷ் டிரைவ் அந்த மாதிரி பண்ணல. பட் இருந்தாலுமே அந்த 7 தாண்டி நகரல. உண்மையாவே அது கொடுக்குதா இல்ல சும்மா அதுவும் வீடியோக்காக அந்த மாதிரி போடுறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா இதுல இந்த ஸ்டீரிங்ல பிடிக்காத இன்னொரு விஷயம் இருக்கு ப்ரோ. ஆக்சிடென்டலா வந்து இந்த இதெல்லாம் டச் ஆகிக்கிட்டே இருக்கு கையில. அந்ததான். ஆமா ப்ரோ. இங்க பிடிக்கிறதுக்கு இது கூட நான் பிடிக்கிறேன். இப்படி பிடிக்கிறப்போ இப்ப இதுல டச் ஆகிட்டே இருக்கு இந்த பட்டன்ஸ்ல. அதே மாதிரி ஸ்பேர் வீலுமே பாதி மறைக்குது பின்னாடி வியூ. அதுவும் இல்லாம இவர் வந்து அந்த பாடி ரோல கம்மி பண்ணணும், அந்த இதை வந்து பவுன்ஸ் கம்மி பண்ணணும்ன்றதுக்காக வீல் எல்லாம் கொஞ்சம் வெளியில வர மாதிரி போட்டு ஆல்டர் எல்லாம் பண்ணி எல்லாம் போட்டிருக்காரு. பட் இருந்தாலுமே உள்ள வந்து தெரியுதுன்னா அப்ப இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அதை சொல்லுங்க. அதான் ப்ரோ. இதை வந்து நீங்க பியூரா செகண்டரி வண்டியா வச்சுக்கணும் ப்ரோ. இதை பிரைமரியா வண்டியா வச்சு ஓட்டணும் அப்படின்னா டவுசர் கலண்டுரும். இல்ல இதுல நம்ம 4x4 எடுத்து ஆஃப் ரோடிங்காக எடுக்கிறவங்க வந்து கூட அதை யூட்டிலைஸ் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி செகண்டரியா வச்சுட்டு இங்க போறப்ப யூஸ் பண்ணிடலாம். 2-wheel டிரைவ் எடுத்தவன் நிலைமைலாம் யோசிச்சு பாருங்க. டஸ்ஸா இருக்கும். ஏன்னா அவனுக்கு பிரைமரி வண்டியாவே அதான் எடுத்துப்பாங்க. அப்படின்றப்ப கெத்தா இருக்கும். ஆப்வியஸா நம்ம அதெல்லாம் மறுக்கவே முடியாது. நம்ம தார் வண்டி வச்சிருக்காண்டா அப்படின்ற ஒரு கெத்து இருக்கும். ஆனா உள்ள ஓட்டுறவனுக்கு வந்து டவுசர் கலண்டுரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நம்ம இதுல தார் ராக்ஸ் வீடியோ போடுங்க, தார் ராக்ஸ் வீடியோ போடுங்க கேட்டாங்க. சோ இன்னைக்கு ஒரு வழியா அமைஞ்சிச்சு. அதுவும் டாப் எண்டா கிடைச்சிச்சு. நம்ம வீடியோ வந்து நம்ம பண்ணிட்டோம். ஆனா அது போக நமக்கு 4-wheel டிரைவுக்கு நீங்க ஆஃப் ரோட் எடுத்துட்டு போறீங்க, டீப் ஆஃப் ரோட் எடுத்துட்டு போறீங்க, ஹில் ஸ்டேஷன் எடுத்துட்டு போறீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் கியர் வந்து இங்க இருக்கும். ஹை லோன்னு சொல்லி ரெண்டுமே இருக்கும். நீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த ஹை லோ வச்சுட்டு அங்க டெரைன்ஸ் வந்து நீங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். வீல் பேஸ் வந்து அதிகம் தான். பட் இருந்தாலும் வந்து தாருக்கு ஈக்குவலா ஆஃப் ரோடு வந்து இதுலயுமே பண்ண முடியுன்றாங்க. நமக்கு பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் ஓனர் வந்து மூணார்ல வந்து ஹில்ஸ் ஆஃப் ரோட்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஹார்ட் கோரா பண்ணாம மாடரேட்டா பண்ணிருக்காரு. பட் அது சொன்ன வரைக்கும் வீல் பேஸ் பெரிய மேட்டர் இல்ல ப்ரோ. அது எங்கேயுமே எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கல அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு சேசியை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தான ஸ்டீல்ல கொடுத்திருக்காங்க. கீழ அடிச்சாலுமே பெருசா எங்கேயுமே சேசிஸ்ல வந்து அடிபடல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. அண்ட் இதோட வாட்டர் வெயிட்டிங் கெபாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா 650 mm. அதுவும் இல்லாம அந்த வாட்டர் வெயிட்டிங்லாம் இதுவே போதுமானதுதான். பட் இருந்தாலும் கேரளா சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்க கட் பண்ணி ஆல்டர் பண்ணி இங்க வரைக்கும் எடுத்து வச்சிருப்பாங்க ப்ரோ. ஆல்டர் பண்றாங்க. அது வந்து ஆல்ரெடி இருக்கும். ஃபோர்ஸ்ல வந்து ஆல்ரெடி இருக்கும் டிஃபால்ட். அது ஹார்ட் கோர் ஆஃப் ரோடுக்கு வந்து அந்த வண்டி. பட் இதுவே ஓகே தான். ஆனா அது போல வந்து கிரால் ஸ்மார்ட் இன்டெலிடர்ன்னு சொல்லி ஒரு 2 ஃபீச்சரும் கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணுன்னா இப்ப கிரால் ஸ்மார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது கிளைம் பண்றோம்னா எஃபர்ட்லெஸ்ஸா அதுவே வந்து கிளைம் பண்ணும். ஓகே. இன்டெலிடர்ன் அது என்னன்னா வீல் வந்து ஆமா நீ சொன்னீங்க அந்த ஷார்ட் டர்ன்ல வந்து பீரி இதுல வந்து சுத்துறனா வளச்சிரும். அந்த டர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மியாயிரும். கம்மியான இடங்கள்லயே நம்ம வந்து யூ டர்ன் வந்து நம்ம அடிச்சிக்க முடியும். சோ அதுவும் இல்லாம இதுல வந்து என்னதான் அவங்க ஒரு ரகடான வெஹிக்கிள்னாலுமே இதுலயும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆப்லயே நம்ம கனெக்ட் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆப்லயே ஸ்டார்ட் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சாவி வந்து எங்கிட்ட இருக்கு. பட் இப்ப காரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓனர் வந்து அங்க ஆப்ல ஸ்டார்ட் பண்ணாருன்னா இங்க கார் ஸ்டார்ட் ஆகும். இப்ப ஸ்டார்ட் பண்ண சொல்லலாமா? ப்ரோ ஸ்டார்ட் பண்றீங்களா காரை? ஆகும். ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் வண்டி. இங்க இருங்க.
மாயம் இல்லே மந்திரம் இல்லே. உள்ள பாட்டுல ஓட ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. பாட்டெல்லாம் உள்ள ஆளே இல்ல. இல்ல ஓபன் பண்ண விதான் பாப்போம் இருங்க. ஓபன் பண்ண முடியல ப்ரோ. அதாவது எங்கேயாவது இருக்கும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போட்டுக்கலாம் போல. போட்டுட்டு இது பண்ணவும் முடியல ப்ரோ. டோர் ஓபன் பண்ண முடியாது ப்ரோ. இது புதுசுலாம் கிடையாது, நிறைய வண்டிகள் இருக்கு. பட் என்னன்னா ஒரு ரகடான வண்டியோட கேரக்டர் வேறன்றக்கப்ப அதையும் இங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்லாங்க டிசைன்ல வந்து பின்னாடி ரியர் கேமரா 360 கேமரால அந்த ரியர் கேமரா இருக்குல்ல ப்ரோ, அது வந்து பிளேஸ் ஆயிருக்கிற இடம் வந்து அந்த ஸ்டெப்னி வீலுக்கு நடுவுல வந்து இருக்கு ப்ரோ. அதை நான் பார்த்தேன், என்னடா அது இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அண்ட் ஃபைனலா இந்த தார் ராக்ஸ் வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா, இந்த லுக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மெயினா எடுக்கிறதே இந்த லுக்குக்காக தான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு. தென் வந்து நான் அப்பப்போ ஆஃப் ரோடு போவேன், போகணும், அப்பப்போ போகணும். சப்போஸ் நான் போகவே மாட்டேன் அப்படின்னாங்களும் அவங்களுக்கு இது செட் ஆகும். பட் வந்து ரியர் வீல் டிரைவ் இருக்கு, 2 வீல் டிரைவ் இருக்கு, அதை எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகும். இது காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கூர்க்கா இருக்கு. ஆனால் அது வந்து இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து டெக்கியா அது வந்து அது ஹார்ட் கோர் வந்து ஆஃப் ரோடுக்கு. ஆனால் அது போக இந்த செக்மெண்ட்ல ஒன்லி இவன் தான் ப்ரோ. நீங்க போயிட்டீங்கன்னா அடுத்து ராங்லர் தான். அதோட பட்ஜெட்டே 60-70 போயிடும். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஃபீச்சர்ஸும் இருக்கும், ஆஃப் ரோட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கும், லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஆமா, லுக் வைஸ்மே நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு வேணும். ஆனா என்னன்னா பிரைமரி வண்டியா எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் யோசிச்சு இந்த வண்டியை வந்து எடுங்க. இன்னொன்னு நாங்க சொல்றோம் எடுக்காதீங்கன்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்குன்னா நீங்க தாராளமா எடுங்க. எல்லா கார்லயும் நிறைய குறைன்றது இருக்கும். கம்ஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிச்சு. நான் ஒரு கார்ல போனா நல்லா கம்ஃபர்டபுளா போகணும்னு நினைப்பேன். பட் அது வந்து கார்ல போனா கம்ஃபர்ட் இருக்கும், தார்ல போனா கம்ஃபர்ட் இருக்காது. அவ்வளவுதான் மேட்டர். வீடியோ முடிஞ்சு. ப்ரோ இந்த கார் பேர் என்னது? தார். ஆனா தார் ரோடுக்கான கார் இது கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. தார் ரோட்ல மட்டும் தான் போகுது இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு. அத சொல்லுங்க. எல்லாரும் அதுக்காக மட்டும் தான் இந்த கார் எடுக்கிறாங்க. முதல்ல ஒரு கார் எடுக்கிறாங்க அப்படின்னா அதோட பர்பஸ் என்னன்றது புரிஞ்சு எடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து லுக்குக்காகவே கார் எடுக்கிறாங்க வந்து நிறைய இருக்காங்க. அப்ப நிறைய பேர் அந்த பர்பஸை மாத்தி ரோட்லயும் தெருவுக்குள்ளேயும் ஓட்டுறாங்கன்றனாலதான் அவங்களே வந்து 5 டோரையும் கொடுத்து 2 வீல் டிரைவுக்கு ஆப்ஷனையும் கொடுத்து உள்ள ஃபேன்சியான ஃபீச்சர்ஸையும் கொடுத்துட்டாங்க. காடு மோடு